அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசினேன். விக்கிமசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். கொஞ்சம் இஸ்ரேலில் திடீர்னு ஒரு ஏரோ 3 அண்ட் ஏரோ 2 ராக்கெட் என்ஜின் தயாரிக்கின்ற ஒரு பகுதியில் பயங்கரமான ஒரு வெடி விபத்து. பட் அந்த வெடிச்சதில் மஷ்ரூம் க்ளவுடு மாதிரி வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் அந்த இஸ்ரேல் முழுவதும் அந்த பதற்ற நிலை தென்படுகிறது. ரொம்ப அவங்க சீக்கிரசியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே என்னென்னு போய் எட்டி பார்த்துட்டு அப்புறம் ட்ரம்ப் அவர்களால் ஒரு எக்ஸலத்தில் போட்டார். அவ்வளோதான், நாங்கள் அடுத்த லெவலுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈரானும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்க. நம்ம மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கிறது. அதனால் பேச்சுவார்த்தை வேறு ஏதாவது வந்திருக்கா, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரு தகவலாக பார்த்து விடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதியை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாடு அதிகமாக விதிக்கிறாங்க. இறக்குமதி வரியை 6% 15% கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தங்கத்துக்கு வேறு எதனா போகிறாங்களான்றதை தாண்டி இனி வெள்ளி பொருட்கள் நீங்கள் ஒரு கட்டியாவோ இல்லை ஒரு தூளாகவோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா மத்திய அரசிடம் முறையாக ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணும், ஒப்புதல் கடிதம் வாங்கணும். அப்போ தான் நீங்கள் இறக்குமதி பண்ண முடியும். அது எவ்வளவாக இருந்தாலும் சரி. இதற்கு முன்பு என்னென்னா தடையற்ற இறக்குமதி அப்படின்னா கட்டுப்பாடுகள்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு கொண்டு வரலாம், போகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா வெள்ளியினுடைய இறக்குமதியை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்க. இனி பெரிய அளவுக்கு இறக்குமதியை குறைக்க போகிறாங்க. அதனால் அடுத்த தாக்கம் வெள்ளி விலை குறைகிறதா ஏறுகிறதா அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு காரணம். அப்போ அந்நிய செலாவணி கையிருப்பை மிக முக்கியமாக தேவையற்ற பொருட்களுக்கான இறக்குமதியை குறைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் வெள்ளி இண்டஸ்ட்ரியல் ரீதியாக வேறு எதாவது பாதிக்கப்படுதா, வேறு என்ன ஆங்கிள் வருதுன்னு அடுத்த வாரம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல். ஏன்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு சில ட்விட்டும் சரி, உங்களுக்கு சைடில் போடுற பாருங்கள், சீனா விசிட் முடித்ததுக்கப்புறம் மிடில் ஈஸ்டில் அந்த பரபரப்பு தொற்றி பெரிய அளவுக்கு வந்துருச்சு. தாக்குதலுக்கான பதற்றம் இதுவோ அதுவோன்ற மாதிரிலாம் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. நேற்று இறுதிக்கட்ட முயற்சியாக பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் லெவலில் போயிட்டு பார்த்துருக்காங்க. அதை பேச்சுவார்த்தையின் அம்சமாக தான் பார்க்குறாங்க. பட் அது போய் பெருசாக ஈரான்கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால் போகிறதும் வர்றதும், போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறதும், ஆயுதங்களை இறக்குறதும், அது எல்லாமே ஃபுல் டியூட்டியில் ஈடுபட்டு இருக்காங்க அமெரிக்கா தரப்பில். அதனால் இதெல்லாம் சொல்கிறதுனால ஆயில் மார்க்கெட் அதிகபட்சம் இன்னும் ஒரு மாதம் தான் தாங்கும். இதுக்கப்புறம் பெருசாக தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட கருத்து என்ன அப்படின்னா, இதில் பர்டிகுலராகவே ஐயா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, 2 நாடுகளுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு முடிவு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா பேச்சுவார்த்தைன்ற பேரில் அமைதி வந்ததுக்கப்புறமும் தொடர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நீங்கள் கட்டுப்படுத்தி நீங்கள் இத்தனை நாள் இன்னொரு 10 நாள் 15 நாள் எக்ஸ்ட்ரா சண்டை போட்டிருந்தீங்கன்னா யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு ஒரு முழு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். மக்களும் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இப்போ பேச்சுவார்த்தை அமைதி ஏற்படுத்திட்டு மறுபடியும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் உட்காந்துட்டு வருஷ கணக்காக இது மாதிரி நிறுத்தி வச்சுட்டு இருந்தால் அது செட் ஆகாது. ஏன்னா எல்லா உலக நாடுகள் ஃபுல்லாகவே எனர்ஜி கிரைசிஸ் மிக மோசமாக பாதிக்க போகிறது. உலகத்தையே முடக்கின்ற ஒரு செயலாக பார்க்குறாங்க. அதனால் சீக்கிரம் ஏதோ ஒரு ரிசல்ட் கொண்டு சேர்த்துங்க. கொலன்னு இப்படி இழுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகிறது? வெற்றியோ தோல்வியோ ஆளுகோ ஏதாவது ஒரு பக்கம் வெற்றி வரப்போகுது. அதனால் ரிசல்ட் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஆயில் மார்க்கெட்டில் இருந்து எல்லாமே ஒரு பேனிக் மோடுக்கு வந்துட்டாங்க மக்கள். இதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் சீராக கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்து வேறு என்ன பண்ணுறது, மக்களுடைய அத்தியாவசிய தேவை, இந்த வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் எல்லாம் அடித்து வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எவ்வளோ விலை ஏறப்போதோ தெரியல. இது எல்லாமே ரொம்ப ஒரு பேனிக் மோடு வருதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஐநா எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம். நம்ம அதில் இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா சீனாவும் அமெரிக்காவும் பெருசாக ஒட்டலை. அது சும்மா ஒரு ட்ராமா மாதிரி தான் நடந்தது அந்த நிகழ்வு எல்லாமே. ஏன்னா நேற்று சீனா சார்பாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் ஒரு 5 பாயிண்டில் முடித்தார். வெளிப்படையாகவும் சொல்லிட்டார். பத்திரிகைகள்லாம் யுகத்தின் அடிப்படையில் அது இதுலாம் சொன்னாங்க. நான் ஈரானுக்கு ஆதரவாகவோ வெளியாகவோ எந்தவித அக்ரிமெண்ட்டு சீனாவும் அமெரிக்காவும் ஏற்படுத்தலை. அப்புறம் தைவானுக்கான எந்த ஒரு பர்மிஷன் மீது எதுவுமே நாங்கள் பெருசாக கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எதுவும் கொடுக்கவும் கிடையாது. அப்புறம் அமெரிக்கா கிட்ட S200 11 சொல்லுவாங்க NVIDIA சிப்,
அதுவுமே நாங்கள் பெருசாக அக்ரிமெண்ட் போடல. இப்போ ரேர் எர்த் எலிமெண்ட்டும் பெருசாக நாங்கள் ஜாயின்ட் டிசிஷன் எதுவுமே எடுக்கல. ஹாங்காங் விவகாரத்தில் மிக முக்கிய நபரை கைது பண்ணதில் ரிலீஸ் பண்ணணுன்னு கூட நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கல. நாங்கள் போயிங் ஏர்கிராஃப்ட்டை கூட அமெரிக்கா வந்து லிமிட்டட் தான், அவங்க சொல்கிற மாதிரி 100-150 கிடையாது, லிமிட்டட் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அது சம்திங் எது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோன்னா வருகின்ற 19-20 இந்த மாதம் வந்து 25வது ஆண்டு நிறைவு விழா ஒட்டி, அதாவது சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரே அங்காளி பங்காளிகளாக இணைந்து 25 வருஷம் ஆகுதான். அந்த 25 வருஷத்தை வா நண்பா கொண்டாடி தீர்க்கலாம் அப்படின்னு சிஜிபிங்கும் அவரும் வந்துட்டு நண்பா வா நண்பா ஏதாவது என்னது சம்மர் ஹாலிடேவுக்கு பேச்சுலர் டூர் போகலாம் வரையன்ற மாதிரி இவர் கேட்க, அவரு தான் நானும் வரேன் 19 தயாரான்ற மாதிரி அவர் பேச்சுலர் டூருக்கு வராது, இவரும் நானும் முடிஞ்சா அங்கே மனைவி விட்டுட்டு பேச்சுலர் டூருக்கு தயாராக இருக்குன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அதனால் 19ஆம் தேதி 20ஆம் தேதி வந்து என்ன விதமான பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்க்கலாம். ஆனால் இது வந்து அமெரிக்கா உற்று நோக்கும், பெரிய அளவுக்கு உற்று நோக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோட்டசாமி பொங்கி எழுந்திருக்கிறாரு. உங்களுக்கு நான் 2 புகைப்படத்தை காட்ட விரும்புகிறேன். அவர் தனது எக்ஸ்தலத்தில் இட் வாஸ் த காம் பிஃபோர் த ஸ்ட்ரோம், புயலுக்கு முன் அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வருகிறோம், புயலுக்கு முன் அமைதி, தாக்குதல் நடத்துகிறோம் சொல்லியிருக்கிறாரா. அடுத்து வந்து ஸ்பேஸ் ஃபோர்ஸையும் வந்து முடிக்க போகிறோன்ற மாதிரி அடுத்து இந்த 2 இமேஜ் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு இஸ்ரேல் விவகாரத்தை பேச போகிறதுக்கு முன்பு நேற்று வந்து காசாவுக்குள்ள ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஒன்று நடத்தினாங்க இல்லையா. 1987 அவர் ஹமாஸுடைய மிலிட்ரி சீஃபாக இருந்திருக்கிறார், இசாஸ் ஹல்தீன் அல் ஹதாத். மிக ஒரு முக்கிய நபராக அக்டோபர் 7ஆம் தேதி இவர் தான் ரொம்ப மூளையாக செயல்பட்டதாக ஏற்கனவே இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 6 தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. அசாசினேஷன் அட்டெம்ப்ட் வந்து 6 தடவை இவர் எஸ்கேப் ஆகிருக்கிறார். அந்த அளவுக்கு ரொம்ப செல்வாக்கு மிக நபர். ஹமாஸுக்குள்ளார காசாவுக்குள்ளார ரொம்ப நோட்டமிட்டு மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி இருக்கிறாங்க. இதில் வந்து எப்படி அவர் ஒப்பிடுறாங்கன்னா, ஏற்கனவே இஸ்ரேலில் வந்து அபு ஒபைதா அவர் தான் வந்து ஹமாஸுக்கு ஒரு பெரிய லீடராக கருதப்பட்டு அவரோட ஸ்டைல் நிறைய அளவு ஃபாலோ பண்ணாங்க. பட் அவரு தூக்குனாங்க. யாஹே சின்வார், அபு ஒபைதா, அதுக்கப்புறம் வந்து இவர், இந்த மாதிரி மிக முக்கிய நபரில் இருக்கக்கூடிய நபரை நாங்கள் தூக்கிட்டோன்னு சொன்னாங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தூக்கினாலுமே வந்து இன்னைக்கு அவங்க இந்த பேரிடி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதுக்கான வீடியோ பதிவுலாம் பாருங்கள். இந்த வீடியோ பதிவு வந்து பெய்ட் ஸ்மாஷ் என்ற பகுதியில் ஒரு மஷ்ரூம் கிளவுட் மாதிரி வெடிச்சிருக்கு. மஷ்ரூம் கிளவுட் மாதிரி வெடிச்சது அப்படின்னாவே அது பெரிய விபத்து தான். அதாவது இவங்க மிசைல்ஸ் தயாரிக்கிறாங்க, ஏரோ 3 அண்டு ஏரோ 4, ஏரோ 2 அண்ட் ஏரோ 3. அந்த மிசைல்ஸுக்கான ப்ரொபல்ஷன் என்ஜின் சொல்லுவாங்க. அந்த என்ஜின் தயாரிக்கிற இடத்துல தான் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ். பட் இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க நியூக்ளியர் வேரட் பங்கர்ஸ் வச்சுருக்காங்க, அணு ஆயுதங்களுக்கான ஒரு பங்கர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பங்கர்ஸ் பக்கத்தில் இது வெடி விபத்து நிகழ்ந்திருக்கு. வெடி விபத்தா தாக்குதலா அப்படின்றதுல நம்ம பல ஆங்கிளில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்வு நடத்துக்கும் போதே ஹெஸ்புல்லா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் 8 இடத்துல தாக்கல் நிகழ்த்தி இருந்தோம்னு சொல்கிறாங்க. பட் இவங்க இஸ்ரேல் தரப்பில் எந்த விளக்கமும் கொடுக்கல. ஒரு மயான அமைதி, மக்கள் முழுவதும் ஒரு பதற்றமும் ஒரு பேனிக் மோடும் இருக்கு மக்கள்கிட்ட. ஏன்னா ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுற அளவுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், ஒருவேளை தாக்குதலாக இருக்குமா, வேறு என்ன நடக்கும், இல்லை ஆயுதங்கள் வந்து அவசர துணியில் தயாரிக்கும் போது வேறு ஏதாவது வெடி விபத்து நிகழ்ந்து விட்டதா, எத்தனை பேர் இறந்தாங்க, என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அது காம்பவுண்டுக்குள்ளே நுழைய முடியாது. ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து இவங்க பார்த்து எடுக்கிறது தான், இவங்க பார்த்து தண்ணி வண்டி அனுப்புறது எல்லாமே முழுமையாக இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ஊடகங்கள்லாம் வந்து மண்டி பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒருவேளை ஏதாவது சின்ன சின்ன அணுகுண்டுகள் போகிறத ட்ரை பண்ணி ஏதாவது நடந்துச்சா, இல்லை வேறு ஏதாவது மக்கள் மத்தியில் அங்கே பேனிக்கு அங்கே இருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் பல கிலோமீட்டர் தள்ளி போயிடலாமா அப்படின்ற கோணத்திலாம் பார்க்குறாங்க. பட் இன்னும் ஒரு சில ஈரான் ஆதரவு பெற்ற பத்திரிகைகள்லாம் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலாம் நிலை குலைந்து இருக்கிறது இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. பட் பார்க்கலாம், நம்ம என்ன நிகழ்வு நடக்க போதோ தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க, ஒரு ரிசல்ட்டை நோக்கி நகர்றாங்கன்றது பார்க்க முடிகிறது. ஏன்னா அமெரிக்கா இதுக்கப்புறமும் பேச்சுவார்த்தைன்ற பேரில் நாங்கள் ஏமாற விரும்பலன்றதும் அவர் ட்ரம்ப்போட அந்த டைலாக்லாம் பார்த்தாவே புரியுது. நம்ம அவங்களுக்கு இன்னொரு நான் புகைப்படத்தை கூட காட்ட விரும்புகிறேன். இது வந்து யுஏஇக்கு வந்து ட்ரம்ப்பு
அமெரிக்கா சார்பாக அந்த ஒரு சில இடத்துல அபு மூசா, கிரேட்டர் டனப், அப்புறம் வந்து இன்னொரு சின் அப்படின்ற மொத்தம் ஒரு 4-5 குட்டி தீவு இருக்குது. இது யூஏக்கு சொந்தமான ஒரு சில தீவை அமெரிக்கா கைப்பற்றிருக்கிறாங்கன்றதும், இந்த தீவெல்லாம் குறி வச்சுக்கோப்பா, இதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சகாயம் பண்ணி கொடுக்குறேன் இந்த தடவை அப்படின்ற மாதிரி யூஏயை கொஞ்சம் தன்வசப்படுத்தியதாகும். அதனால தான் யூஏ வந்து அமெரிக்காவுக்கு சார்ந்து ஈரான் இந்த தடவை நாங்களும் களத்தில் இறக்க போகிறோன்ற முடிவு எடுக்கிறதும், அவங்க ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த தடவை வந்துட்டோம் அப்படின்னா யூஏயை முழுசாக புழக்க போகிறோன்னு இவங்க தயாராக இருக்கிறதும், எங்களுடைய வாழ்நாள் எதிரியாகவே நாங்கள் யூஏ அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சம்திங் அரபு நாடுகள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களான்னா, நாங்கள் ஏற்கனவே ஜெலன்ஸ்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரோன்கள் எல்லாம் தடுப்பதற்கான இடைமறித்து தடுப்பதற்கான ஆயுதங்கள் எல்லாமே ஒரு லெவல் எல்லாமே ஒரு சட்டன் ரேஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி யூகேவும் என்ன ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா லோ காஸ்ட் ஆன்டி ட்ரோன். இப்போ மிடில் ஈஸ்டில் பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அவங்க இடைமறித்து தாக்கல் நடத்துறதுக்கு வந்து நிறைய செலவினமாகுது. அமெரிக்காவுக்கு வந்து வேறு எதுக்கோ பயன்படுத்துக்கிற, வேறு எதுக்குன்னா இந்த பாலஸ்டிக் மிசைல்ஸு இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாமே இதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரோனுக்கு. அதனால் அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக இப்போ ஃபஸ்ட்டு ஜெலன்ஸ்கி கிட்ட அந்த லோ காஸ்ட் ஆன்டி ட்ரோனும், இப்போ யூகேயும் வந்து அவசரமாக பெரிய அளவுக்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறதும், திரும்பி ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா வெரி பேட் டைம், அதை வந்து நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறதும், இது வழக்கமான ஒரு மிரட்டல் துணி தான். ட்ரம்ப் அவர்கள் சொன்னாவே ஈரான் தரப்பில் கொஞ்சம் சிரிச்சுட்டு காமெடியாக தான் போகிறாங்க. ஐயோ அவர் வேறு, ஐயோ எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் சம்திங் ஏதோ பெருசாக நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் இந்த தடவை எதிர்பார்க்கலாம். நான் அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இல்லைங்க நடக்க போகுதுங்க, அது எப்போன்னு தான் தெரியல அப்படின்றது நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன். ஈரான் இன்னைக்கு கூட நாங்கள் கண்டிப்பாக டோல் வசூல் பண்ண போகிறோம் ஒன்று. அப்புறம் வந்து எதிரிகள் வந்தால் ஏதாவது ஆயுதங்களை சுமந்துட்டு வேறு ஏதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் முடிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்க்க முடிகிறது. அதையெல்லாம் தாண்டி ஈரான் திங்கட்கிழமை இருந்து தன்னோட ஷேர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஏன்னா அப்போ க்ளோஸ் பண்ணது மறுபடியும் ஷேர் மார்க்கெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது உக்ரைன் கிட்ட போகணும் அப்படின்னா, உக்ரைன் எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறினாங்களோ அதில் ஒரு சில பகுதியை நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறேன். நான் அதை ஜூம் பண்ணி பார்த்ததில்ல, இந்த லேமன்ற பகுதியில் உள்ள நீல கலர் எல்லாமே வந்து உக்ரைன் முன்னேறுறாங்க, பிங்க் கலர் எல்லாமே வந்து ஆல்ரெடி ரஷ்யா வசம் இருக்கிறது, மஞ்சள் கலர் வந்து ரஷ்யா முன்னேறாங்கன்னு அர்த்தம். அந்த லேமன் பக்கத்தில் பாருங்கள், இடையில உள்ளே ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாங்க கொத்தா. யார்? உக்ரைன் தரப்பில் வந்து ரொம்ப கொத்தா மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு கீழே பார்த்தீங்கன்னா சிவரக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதிக்கு இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரவுண்ட் பண்ணியிருக்கிற பகுதியும் சுற்றி வளைக்க போகிறாங்க. இந்த 2 இடத்துல வந்து சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா நிறைய வீரர்கள் மாட்ட போகிறாங்க. அதனால் இந்த மாதிரி பிடிக்கிற வீரர்கள் தான். நீங்கள் நார்மலாகவே இப்போ உக்ரைன் தரப்புலையும் ஐரோப்பா தரப்புலையும் வந்து இறப்புகள் ஏதோ அந்த பக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் இந்த பக்கம் குறைவாக இருக்கிற மாதிரியும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆனால் நம்ம என்ன பார்க்க முடிகிறது என்றால், இவங்க ஒவ்வொருத்தரையும் சிறை கைதிகள் பரிமாறும் போது கூட பாருங்கள், இங்கே ரஷ்யா தரப்பில் அதிகமாக கொடுக்குறாங்க உக்ரைனுக்கு, உக்ரைன் தரப்பில் கம்மியாக கொடுக்குறாங்க. டெட் பாடி வந்து அவங்க 1000 தரப்பில் கொடுத்தாங்கன்னா இவங்க வெறும் 56 தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் போட்டு தள்ளுறோம். ஒரு நாளைக்கே 3000-4000 பேர் இறக்குறாங்க. அந்த அளவுக்கு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்கிற இவங்க வந்து பெருசாக டவுட்டாக இருந்துகிட்டே இருக்கு, பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ளார தொடர்ந்து 3 நாட்களாக ரஷ்யாவோட எண்ணெய் கிணறுகளும், நேற்று வந்து கேஸ் ஹப்பு மக்களுக்கு வந்து இப்போ நம்ம ஊர் மாதிரி இந்த கேஸ் டின்னில் கொடுக்குற மாதிரிலாம் அங்கே வந்து எல்லாமே கனெக்டடு தான், எல்லாமே பைப்லைன் வழியாக தான் இருக்கும். அந்த பைப்லைனுக்கான ஹப்பெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று. மற்றும் ஒரு 7 இடத்துல அடித்தாங்க. இன்றைக்கி வந்து மறுபடியும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைன் தரப்பில் ரொம்ப தெளிவாகிறாங்க, உங்களோட கேஸ் ஸ்டேஷன் தான் எங்களோட குறியே, முடிஞ்சால் தடுத்து பாருன்றாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் உக்ரைனுடைய ட்ரோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவாது. பட் இப்போலாம் 1500 கிலோமீட்டர்லாம் தள்ளி அடித்து டெஸ்டிங் எடுக்கிறாங்க. நீ எவ்வளோ தொலைவுனாலும் வச்சுக்கோ, எல்லா தொலைவுலையுமே நாங்கள் உங்களோட எண்ணெய் கிணறுகள்லாம் அடித்து தான் முடிப்போன்றாங்க. இன்றைக்கி மாஸ்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிடங்க கூட இன்றைக்கி அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து அந்த ஏரியா ஃபுல்லாக பற்றி எரிஞ்சதை பார்க்க முடிகிறது. அதெல்லாம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஃப்ரான்ஸ் வந்து ஓடி வந்து சொல்லிட்டாங்க, ஆன்டி பாலஸ்டிக் மிசைல்ஸ் இன்றைக்கி உக்ரைனுடன் இணைந்து தயாரித்து எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கொடுக்க முடியுமோ இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவை எடுத்துருக்குறோன்னு சொல்லிட்டு பாட்டியும் பேரனும் கொக்கரித்து கொண்டு இருக்கிறார்கள். சந்தோஷத்தின் பூரிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மாஸ்கோ பக்கத்தில் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கை வைக்காமல் இருந்த ஒரு சில எண்ணெய் கிடங்குகளை கை வச்சுருக்காங்கன்றதும்,
அப்புறம் ஃப்ரான்ஸ் வந்து ஓடி போய் உதவி செய்கிறதும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் யூகேல இப்போ ரீசெண்டாக கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் கொஞ்சம் லோக்கல் பாடி எலெக்ஷனில் தோற்றதுக்கப்புறம் அவருக்கு எதிரான ஒரு சில போராட்டங்கள் நிறையா நடக்குது. அவருக்கு எதிராக மக்கள் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேச ஆரம்பித்ததுனால இது வரைக்கும் 30 பேர்த்து பக்கம் கைது பண்ணியிருக்காங்களாம். நியூயார்க் டைம்ஸ் என்ன போட்டிருக்காங்க, நியூயார்க் போஸ்ட் வந்து பேச்சு சுதந்திரம் வந்து தடுக்கின்ற ஒரு செயலாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே அப்படிதாங்க இருக்குது. எந்த ஒரு ஆட்சியாளர்களாக இருந்தாலுமே வந்து அது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பேச்சு சுதந்திரத்தை பற்றி விழுந்து பேசினாலும் அதே கட்சிகள் அங்கே ஆட்சி கட்டில் வரும்போது அந்த பேச்சு சுதந்திரத்தை வந்து ஏற்க மறுக்கிறாங்க. அதே மாதிரி பேச்சு சுதந்திரம்ன்றது ஒரு வரையறை இருக்கிறதா, ஒரு லிமிட்டட் இருக்கானா, அதுவுமே லிமிட்டட் இல்லை. தனது இஷ்டத்துக்கும் வன்மத்தை எல்லாம் கக்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து பேசுறது, வரம்பு மீறி போகும்போது அதுவுமே வந்து செயல்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. பார்க்கலாம் நம்ம இதை நான் எங்கெல்லாம் சொல்கிறேன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதை நோக்கி தான் போகிறதான்றதையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட டிவிக்கே வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே கொடுத்தாங்க. ஒரு 20க்கும் மேற்பட்ட வெப்சைட்டில் லிஸ்டெல்லாம் கொடுத்து எக்ஸ் தளத்துலையும் இதுலேயும் வந்து நீங்கள் நீக்கணும்னு 2வது நாளே வந்து கொடுத்ததா வந்து நியூஸ்லாம் பார்த்தேன் நான். அப்போ தான் நினச்சேன் எல்லாருமே அந்த பேச்சு சுதந்திரம் வரணும்போது அவங்க இருக்கும்போது ஒரு சூழ்நிலையும் வருகின்ற ஒரு சூழ்நிலையும் எல்லாருமே அப்படி எடுக்கிறாங்களா இல்லை என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் போனால் தான் தெரியும். ஆரம்பத்தில் ஒரு சில நகர்வுகள் அப்படி தான் இருக்கும். பட் எதுவுமே மேஜிக் பண்ணிட முடியாது. ஆனால் ஊடகங்கள் மேஜிக் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மக்களோடு மக்களாக புறையோடி காணப்படுகிற இந்த ஊழல் மலிந்து போயிருக்கு மக்களிடம். அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியுமா டெண்டர் விவகாரத்திலிருந்து மீதி எல்லா இடத்துலையும் அப்படின்னா அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் சகஜ நிலைக்க மாறி இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஊழலை வந்து சம்பாதிக்கிறான்ற ஒரு வார்த்தையை மாறி இருக்காங்க. அப்போ இருந்தே ஊழலை பார்த்து திருடி பொழைச்சிருக்கீங்க சார், நல்லா திருடுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லி பழகிறதுனா இன்றைக்கி அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பட் பார்க்கலாம் நம்ம. ஆனால் பெரிய மாற்றத்தை நோக்கி நகருகிறதுன்ற மாதிரியும் எக்ஸலத்துலேயும் மற்றதுலையும் நிறைய போட்டுட்ருக்காங்க. நான் யூகே விவகாரத்தை பேசுறதுனால இதையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. எல்லாமே 3 மாதம் அப்படி தான் இருக்கும். 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.